இது வந்து ஒரு புத்தக விமர்சனமோ இல்லை அறிமுகமோ இல்லை பரிந்துரையோ எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு முழுக்க 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 ஒரு வாசகி ரசிகையாக மாறின தருணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வந்துட்டு நான் வந்து இதை பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயம். செந்தில் ஜெகநாதன் அண்ணாவோட 2 சிறுகதை தொகுப்புகள் இருக்குது. மழைக்கண் ஒன்று, அநாகதநாதம் ஒன்று. ஸோ 2த்துல வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 17 சிறுகதைகள் இருக்குது. ஸோ 17 சிறுகதைகளுமே வந்து ஒன்றை பற்றி ஆரம்பித்தா நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுகிற அளவுக்கு வந்துட்டு அவ்வளவு அழகு எல்லாமே. அவரோட எழுத்து நடையாக இருக்கட்டும், இல்லை கதை சொல்கிற விதமாக இருக்கட்டும், பாணியாக இருக்கட்டும், இல்லை அவர் தேர்ந்தெடுக்கிற சொற்கள், இல்லை வந்து அவர் கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து லைக் டாப் நாச்சாக இருக்கும். உங்களுக்கு வந்து வாசிக்கிற மாதிரியே இருக்காது. நம்ம வந்து ஒருத்தர் கதை சொல்லி நம்ம கதையோடு பயணிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு தரும் எல்லாமே. அண்ட் மனிதர்களை பற்றி எழுதுறதுக்கு வந்து பிரபஞ்சனை விட்ட ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற பாசிட்டிவ் திங்ஸை மட்டுமே வச்சு கதை சொல்கிறவர் அவர். அந்த மாதிரி வந்து ஒரு மனிதத்தை யாராலையுமே வந்து அவ்வளோ ஒரு உணர்வுகளையுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருப்பார் பிரபஞ்சன் இல்லையா. ஆனால் அதை தாண்டி நிஜமாகவே வந்து ரியாலிட்டியை இவ்வளோ டீப்பாக வந்து ஒருத்தரால் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் யோசிக்கவே முடியல. இல்லை நான் வந்து அழகிலா விளையாட்டுலாம் ஆரம்பித்தேன்னா இன்னும் 2 மணி நேரம் பேசுவேன். அவர்கிட்டயே நான் ஒரு மணி நேரம் பேசியிருக்கேன். ஸோ ஆனால் வந்து இன்றைக்கி நான் அதை பற்றி பேச போகிறது இல்லை. வேறு 2 சிறுகதைகள் பற்றி பேச போகிறேன். அநாகதநாதத்துலேருந்து ஒரு கதையும், மழைக்கண் அதுலேருந்து ஒரு கதையும். ஸோ இதில் வந்து கடைமுகம் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. ஸோ இதில் அந்த கதை. ஸோ மழைக்கண்ணில் வந்துட்டு ஒரு நிமிஷம் நெருநல் உள்ளொருத்தி இந்த கதை. ஸோ 2த்துக்குமான பேரலல்ஸை பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஏன்னா வந்து இதில் மொத்தம் வந்து 3 அம்மா வருவாங்க. ஓகேவா? 3த்துலேயுமே வந்து 3 டிஃப்ரெண்ட்டான அம்மாக்கள். ஸோ இதை வந்து அவர் எப்படி இவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணி எழுதியிருக்காரு அப்படிங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ கடைமுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்துட்டு ஒரு சித்தி அம்மா ஸ்தானத்துக்கு நகர்றாங்க, அது வந்துட்டு ஒரு குழந்தையோட பார்வையிலேருந்து எழுதியிருக்காரு. ஸோ இது வந்துட்டு அந்த குழந்தைக்கு உள்ளே இருக்கிற ஆற்றாமையாக இருக்கட்டும், இல்லை கோவமாக இருக்கட்டும், இதை எப்படி இவ்வளோ நேச்சுரலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் எழுதினார் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக புரியல. அண்ட் அந்த சேஞ்ச் இருக்குல்ல, சித்தியை வந்து அம்மான்னு கூப்பிடுற இடம், அதை வந்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காரு. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஷார்ட் ஸ்டோரிஸ் எனக்கு அது. நான் வந்து இது வரைக்கும் ஒரு 20 வாட்டி அந்த கதையை வாசிச்சிருப்பேன். எப்போ வாசித்தாலுமே வந்து அதில் வந்து ஒரு இடம் இருக்குது, அந்த பையன் வந்துட்டு நடக்க முடியாமல் ஆகிடும் ஒரு விஷ காய்ச்சல்னால. ஸோ அந்த பையன் வந்து அவங்க அம்மாவோட கால்களை வந்துட்டு மஞ்சள் போட்டு வேக வச்ச மரக்கிழங்கு மாதிரி எங்கள் அம்மாவோட கால் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். ஸோ அந்த காலோடு சேர்ந்து நான் நடந்திருக்கேன் அப்படின்னு இவ்வளோ அழகாக வந்து